வெல்கம் டு எடிஸ்பிரிண்ட் அகாடமி. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 27 ஜூன் 2024 டெய்லி கரண்ட் நியூஸ் இந்த நியூஸ்ல பார்க்கலாம், இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா, கேரளா அசம்பிளி அகைன் பாசஸ் எ ரெசல்யூஷன் டு ரீநேம் இட்ஸ் ஸ்டேட் அஸ் கேரளம். ஸோ வந்து கேரளா அசம்பிளி என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் 2023 இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களோட ரெசல்யூஷன் என்ன பாஸ் பண்ணிருக்காங்கன்னா, அவங்களோட ஸ்டேட் நேம். ஸோ இப்போ நமக்கு தமிழ்நாடுன்றது நமக்கு வந்து ஸ்டேட் நேமா இருக்குது. ஸோ அது மாதிரி கேரளாவோட ஸ்டேட் நேம் வந்து கேரளா இருக்குது. ஸோ அதை வந்து கேரளமா மாத்தணும், கேரளாவை வந்து கேரளமா மாத்தணும்ன்றதுக்காண்டி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. அதாவது ஒரு ஸ்டேட் நேம் வந்து அந்த ஸ்டேட் நினைச்சா மட்டும் உங்களுக்கு மாற்ற முடியாது. உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பார்லிமெண்ட்ல பில் பாஸ் பண்ணா மட்டும் தான் அந்த ஸ்டேட்டோட நேம்ன்றது சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. சோ இது வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. சோ அங்க உங்களுக்கு வந்துட்டு அந்த பில் வந்து இந்த பார்லிமெண்ட் எம்பிஸ் எல்லாமே பாஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பிரசிடென்ட் அசெப்ட் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு வந்துட்டு கேரளாவோட நேம்ன்றது கேரளமா மாறும் உங்களுக்கு. சோ இந்த ரெசல்யூஷன் வந்துட்டு இப்ப ஜூன் மாசம் வந்துட்டு பாஸ் பண்ணிருக்காங்க. யாருன்றது பாத்தீங்கன்னா கேரளாவோட சீஃப் மினிஸ்டர், கரண்ட் சீஃப் மினிஸ்டரான பினராயி விஜயன் தான் இந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணிருக்குது உங்களுக்கு. சோ இது பாஸ் பண்ணது வந்து அதாவது இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 2023 பாஸ் பண்ணாங்க. பட் ஆனா பார்லிமெண்ட்ல போய் வந்து இந்த பில் வந்து பாஸ் ஆகல. சோ அதனால வந்து கேரளா வந்து கேரளமா வந்து மாறல. சோ அதே மாதிரி இந்த வருஷமும் வந்துட்டு இந்த பில்ல வந்து பாஸ் பண்ண விட்டுருக்காங்க. சோ வந்துட்டு ஃபியூச்சர்ல தான் நமக்கு தெரியும் உங்களுக்கு வந்து பில் பாஸ் ஆகுதா இல்லையா உங்களுக்கு. சோ இது வந்துட்டு எக்ஸிஸ்டன்ட் இது எந்த ஆக்ட் மூலமா பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஸ்டேட் ரெகக்னேஷன் ஆக்ட் 1956 படி தான் இந்த நேம் சேஞ்ச் நடக்கும் உங்களுக்கு. சோ இந்த நேம்ன்றது கான்ஸ்டிடியூஷன் படி எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இது வந்து எந்த ஆர்டிகல் சொல்றாங்கன்னா ஆர்டிகல் 3ல தான் உங்களுக்கு சொல்றாங்க. சோ ஆர்டிகல் 1, 2, 3 நம்ம பாலிட்டில படிச்சிருப்போம்ல. சோ ஆர்டிகல் 3ல தான் உங்களுக்கு வந்து நேம் சேஞ்சுக்கான உங்களுக்கு வந்து சோர்ஸ் வந்து ஆர்டிகல் 3ல தான் இருக்குது. சோ ஆர்டிகல் 3 படி என்ன சொல்றாங்கன்னா பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்டோட நேம் சேஞ்ச் பண்ணா அந்த ஸ்டேட் ரெசல்யூஷன் மெஜாரிட்டி பாஸ் பண்ணி உங்களுக்கு பார்லிமெண்ட்ல வந்து ஆர்டினரி பில் வந்து பாஸ் ஆகணும். சோ ஆர்டினரி பில் வந்து பாஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து லோக்சபாக்கும் போகும், ராஜ்யசபா மெம்பரும் அக்செப்ட் பண்ணும். சோ ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த பில்ன்றது பிரசிடென்ட் கையில போகும். சோ பிரசிடென்ட் வந்து அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் இந்த பில்ன்றது பாஸ் ஆகி உங்களுக்கு வந்துட்டு கேரளா வந்து கேரளமா மாறும் உங்களுக்கு. சோ இதுக்கு முன்னாடி எந்தெந்த ஸ்டேட்னா நேம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, மத்திய பாரத் வந்து மத்திய பிரதேசம் வந்துட்டு 1 நவம்பர் 1956 வந்துட்டு நேம் சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அண்ட் மெட்ராஸ் ஸ்டேட் வந்து தமிழ்நாடா மாறத 1969 சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. உத்தராஞ்சல் வந்து உத்தராகண்டா மாறினது பாத்தீங்கன்னா ரீநேம் பண்ணது வந்து 2007 வந்து இதுக்கான ரீநேம்ன்றது பண்ணிருப்பாங்க. அண்ட் ஒடிசா வந்து ஒடிசாவா மாறினது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2011 பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு வந்துட்டு பை 96 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி தான் ஒரிசா வந்து ஒடிசாவா மாறிச்சு உங்களுக்கு. சோ இந்த ஸ்டேட்னா உங்களுக்கு நேம் சேஞ்ச் பண்ண ஸ்டேட்ஸ் உங்களுக்கு. சோ இதே மாதிரி தான் இப்ப கேரளா வந்து அவங்க வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி கேரளமா மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ கேரளா ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னா பினராயி விஜயன், கேபிட்டல் யாருன்னா திருவனந்தபுரம் உங்களுக்கு. So next newsல பாத்தீங்கன்னா, யூனியன் டெரிட்டரி ஆஃப் த லடாக் அச்சீவ்ஸ் ஃபுல் ஃபங்க்ஷன் லிட்ரஸி உல்லாஸ். சோ வந்துட்டு யூனியன் டெரிட்டரி ஆஃப் த லடாக்ல யூனியன் டெரிட்டரி வந்துட்டு இப்போ வந்துட்டு உல்லாஸ் ஸ்கீம் வந்துட்டு ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண யூனியன் டெரிட்டரியா மாறிச்சு. சோ உல்லாஸ் ஸ்கீம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நவ் பாரத் சக்ஸ்திரம் கயாக்கிரம் தான் இதுக்கான ஷார்ட் ஃபார்ம் உங்களுக்கு. சோ இந்த யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக் வந்து இந்த ஸ்கீம் வந்து ஃபுல், அதாவது இந்த யூனியன் டெரிட்டரியில இந்த ஸ்கீம் அதிகமா உங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண யூனியன் டெரிட்டரி பாத்தீங்கன்னா லடாக் ஆவாத இருக்குது. சோ இந்த ஸ்கீம்னா என்ன, உல்லாஸ் ஸ்கீம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடான ஸ்கீம் உங்களுக்கு. சோ எஜுகேஷன் வந்துட்டு அந்த ஸ்டேட்ல இருக்க ஸ்கூல்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இப்ப நேஷனல் ப்ரோக்ராம் எஜுகேஷன் ப்ரோக்ராம் வந்து NEP சொல்றாங்கல்ல. சோ அதை வந்து லிங்க் பண்றது எப்படி, சோ அந்த லிங்க் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ், சோ டீச்சர்ஸ் வந்து வாலண்டியரா எடுக்கிறது, சோ சொல்லி கொடுக்கிறது, நியூ புதுசான டெக்னாலஜி, புதுசான உங்களுக்கு வந்து ஸ்கீம்ஸ் சொல்லி கொடுக்கிறது எல்லாமே வந்து இந்த ஸ்கீம்ல வந்து நடக்கும் உங்களுக்கு. அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு லடாக்ல இருக்கிற யூனியன் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா 97% ஆஃப் லிட்ரஸி ரேட் வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க இந்த ஸ்கீம் மூலமா உங்களுக்கு. சோ இதை யாரு அறிவிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, லடாக்கோட கவர்னரான BD மிஸ்ரா தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காரு. அக்கார்டிங் டு தி எஜுகேஷன் மினிஸ்ட்ரி படி உங்களுக்கு வந்துட்டு 77 lakh பீப்புள்ஸ் வந்துட்டு இந்த ஸ்கீம்னால நம்ம கண்ட்ரில இது வரைக்கும் பயன்பட்டு இருக்காங்க. சோ மோர் தென் 1.29 crores வந்து லேர்னர்ஸ் இருக்காங்க இப்போ கரண்ட்ல. அண்ட் 35 lakhs வாலண்டியர் டீச்சர்ஸ். சோ இந்த இது பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஆன்லைன் பேஸ்ல தான் இந்த டீச்சிங்ன்றது நடக்கும். சோ இதுல டீச்சர்ஸ் எல்லாமே வந்து வாலண்டரி பேஸ்ல தான் உங்களுக்கு எடுப்பாங்க. சோ அது மாதிரி உங்களுக்கு டோட்டலா இந்தியாவில் 35 lakhs வாலண்டரி டீச்சர்ன்றது இருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு உல்லாஸுக்கு, அந்த உல்லாஸோட மொபைல் அப்ளிகேஷன்ல இவ்வளவு பேர் என்ரோல் பண்ணிருக்காங்க. சோ இந்த உல்லாஸ் ஸ்கீம்ன்றதே பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. சோ வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுப்பாங்க. சோ இது மெயினா பாத்தீங்கன்னா நவ் பாரத் சக்ஷத்ரா கரியாக்கரம் உங்களுக்கு வந்து இதோட நேம் உங்களுக்கு இந்த ஸ்கீமோட
விலாபிரியான நேம் உங்களுக்கு. ஸோ இது வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணா 2022-23 டு 2026-27க்குள்ள உங்களுக்கு வந்துட்டு 15 வயசுக்கு மேற்பட்டவங்க வந்துட்டு நிறைய பேர் லிட்ரஸி ஆகணும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த மெயின் அந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் வந்து எவ்வளவு ஸ்கீம் வந்து ஃபர்ஸ்ட் அலாட் பண்ணாங்க பாத்தீங்கன்னா 1037.90 crores வந்துட்டு அலாட் பண்ணிருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 700 crores அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஷேர் வந்து 337.90 crores வந்துட்டு இது வந்து பார்ட்னர்ஷிப்ல பண்ணிருப்பாங்க. சோ இந்த ஸ்கீம்ன்றது எதுக்கு? சோ எதுக்கு இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா அடல்ட் எஜுகேஷன் டு அலைன் வித் த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. சோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்றது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஃபியூச்சர் திங்கிங் மாதிரி. சோ வந்து எல்லா ஸ்கூலுமே ஒரே லெவல்ல வரணும், ஒரே ஸ்டாண்டர்ட்ல வரணும், எல்லாம் ஒரே சிலபஸ்ல வரணும் கண்டி தான் இந்த ஸ்கீம் எடுத்திருக்காங்க. சோ இதை அச்சீவ் பண்றதுக்கு விதமா தான் உங்களுக்கு வந்து ஒன் ஆஃப் த ஸ்டெப் வந்து உல்லாஸ்ன்ற ஸ்கீம்ன்றது இருக்கு உங்களுக்கு. சோ இதோட மெயின் டார்கெட், இந்த ஸ்கீமோட மெயின் டார்கெட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் லிட்ரேட்ஸ் ஆஃப் 15 இயர்ஸ் அண்ட் எபவ் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆகணும். சோ இந்த மாதிரி அவங்க வந்துட்டு லிட்ரஸி ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணும் அண்ட் வந்துட்டு நிறைய லேர்னர்ஸ் வந்து இதனால பயன்படணும் உங்களுக்கு. சோ இதான் மெயினா வந்து உல்லாஸ் ஸ்கீமோட எய்மா இருக்குது. சோ யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக்ன்றது பாத்தீங்கன்னா அது வந்து எப்ப யூனியன் டெரிட்டரி ஆச்சுன்னா 13 அக்டோபர் 2019 தான் யூனியன் டெரிட்டரி ஆச்சு. இதுக்கு முன்னாடி ஜம்மு காஷ்மீர் கூட தான் அது வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் வந்து செப்பரேட்டா பிரிச்சுட்டாங்க. சோ கேபிட்டல்ன்றது லேல இருக்குது. இப்ப லெப்டினன்ட் கவர்னர் வந்து பிடி மிஸ்ரான்றவங்க இருக்காங்க. சோ நமக்கான நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்கன்னா CAQM செட்ஸ் ஹையர் டார்கெட் ஆஃப் 4.5 crores பிளான்டேஷன் ஃபார் NCR இன் ஃபினான்சியல் 24 and 25. சோ நார்த்தன் ரீஜன்ல இருந்து நார்த் சென்ட்ரல் ரீஜன்ல வந்துட்டு நம்மளோட கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு டார்கெட்ன்றது ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த டார்கெட் என்ன பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த் இப்போ நமக்கே தெரிஞ்சுக்கும் டெல்லியில தான் ஹையரான பொல்யூஷன் இது இருக்குன்றது தெரிஞ்சுக்கும். சோ இந்த ரீஜன்ல நிறைய நம்ம பிளான்டேஷன் பண்ணனா இந்த பொல்யூஷன் லெவலை நம்மளால குறைக்க முடியும். சோ அதை அச்சீவ் பண்றது விதமா நம்ம என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா நம்மளோட கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. 2024-25க்குள்ள உங்களுக்கு அது 4.5 கோடி பிளான்ட் வந்து நடணும்ன்றது இவங்களோட டார்கெட்டா இருக்குது. சோ நேத்தியே சொன்ன மாதிரி டார்கெட் பேஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க வந்து முக்கியமா பாத்துக்கணும். சோ வந்து எவ்வளவு டார்கெட், எத்தனை வருஷம் வரைக்கும் டார்கெட்ன்றதை உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. சோ லாஸ்ட் இயர் எவ்வளவு டார்கெட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா 3.85 crores வந்து டார்கெட் பண்ணிருந்தாங்க. அவங்க எவ்வளவு முடிச்சிருந்தாங்க பாத்தீங்கன்னா 3.6 crore வந்து முடிச்சிருந்தாங்க. சோ இது ஒரு முக்கியமான டேட்டா உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஓரியன்டட்ல எங்களுக்கு கேட்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து. சோ நமக்கு நெக்ஸ்ட் நியூஸ்ல பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நியூஸ். Paraguay becomes the 100th full-time member of the International Solar Alliance. So International Solar Alliance 100வது full-time member வந்து எந்த கண்ட்ரி மாறுறாங்கன்னா பிராகுவேன்ற கண்ட்ரி வந்துட்டு மாறுறாங்க. சோ இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் எதுக்குன்னா அந்த கண்ட்ரி வந்துட்டு அந்த கண்ட்ரியா தான் அந்த மெம்பரா சேர்றது மூலமா உங்களுக்கு வந்து சோலாரை பேஸ் பண்ணி எப்படி வந்துட்டு ஒரு பவர் ஜெனரேஷன் பண்றது, சோ அதுக்கான டெக்னாலஜி எப்படி நம்ம வந்து டெவலப் பண்றது, சோ அதை நோக்கி நம்ம எப்படி பயணிக்கிறன்றத ஒரு டிஸ்கஸ் பண்ற அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ற ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் உங்களுக்கு. சோ இதுல மெம்பரா சேர்ற கண்ட்ரிக்கு வந்து சில கிரைட்டீரியாஸ்னா உங்களுக்கு இருக்கு. சோ இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்ன்றது எப்படி உருவானுச்சுன்றதை பாத்துக்கிட்டீங்கன்னா 2015ல உங்களுக்கு வந்துட்டு COP20 அதாவது யுனைடெட் நேஷன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் இது வந்து வருஷம் உங்களுக்கு நடக்கும். இது வந்துட்டு COP21 அதாவது 2021ல உங்களுக்கு வந்து 21 COP21 இந்த கான்ஃபரன்ஸ்ல தான் பாரிஸ் பிரான்ஸ்ல நடந்த கான்ஃபரன்ஸ்ல இது வந்து டிசைட் பண்ணப்படுது. சோ வந்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் சோலார் பேஸ் பண்ண ஒரு அலையன்ஸ் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணலாம். அந்த அலையன்ஸ் வந்துட்டு எந்த இதுல ஃபார்ம் பண்ணனு கேட்பாங்க உங்களுக்கு. COP21ல பாரிஸ் பிரான்ஸ்ல நடந்த இந்த மீட்டிங்ல தான் வந்து டிசைட் பண்ணப்படுது. சோ இது எப்ப எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா 13 நவம்பர் 2015 தான். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால உங்களுக்கு ஹரியானா குர்காம் என்ற இடத்துல தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. சோ நம்ம இந்தியா தான் இதுக்கான உங்களுக்கு வந்துட்டு ஹெட் வந்து நம்ம இந்தியாவா தான் இருக்காங்க இந்த ஆர்கனைசேஷனுக்கு. சோ இந்த ஆர்கனைசேஷனோட மெயின் அப்ஜெக்டிவ் இட்ஸ் பிரைமரி அப்ஜெக்டிவ் டு அட்ரஸ் challenges related to the solar energy through the international cooperation. So இந்த இன்டர்நேஷனல் கார்பரேஷன் லெவல்ல உங்களுக்கு வந்துட்டு சோலார் எனர்ஜில நம்ம என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றோம் அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம்னு கண்டினா இந்த ஒரு அலையன்ஸ்ன்றது ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. சோ இதுல மெம்பரா சேரணும்னா உங்களுக்கு வந்து எல்லா கண்ட்ரினாலையும் இந்த இதுல வந்து மெம்பரா சேர முடியாது உங்களுக்கு. சோ இதுல சேரணும்னா உங்களுக்கு வந்து சர்டன் கிரைட்டீரியான்றது இருக்கு உங்களுக்கு. சோ என்ன கிரைட்டீரியான்னு பார்த்தா அந்த கண்ட்ரி வந்து டிராபிக்கல் ஆஃப் கேன்சர் அண்ட் டிராபிக்கல் ஆஃப் கெப்ரிகானுக்கு நடுவுல உள்ள கண்ட்ரியால மட்டும் தான் இதோட அலையன்ஸா ஃபார்ம் பண்ண முடியும். ஏன் பாத்தீங்கன்னா அந்த டிராபிக்கல் கேன்சர் அண்ட் டிராபிக்கல் கெப்ரிகான் உள்ள வர கண்ட்ரில மட்டும் தான் உங்களுக்கு வந்து சன்ன்றது த்ரூ த இயர் கிடைக்கும். நீங்க வந்து டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு நீங்க தாண்டி போனாலும் டிராபிக் ஆஃப் கெப்ரிகான் கீழே வந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்துட்டு போலார் ரீஜன்றது வரும். சோ போலார் ரீஜன்ல சம் பார்ட் ஆஃப் த சீசன்ல வந்து உங்களுக்கு வந்து சன் இருக்கும், சம் பார்ட் ஆஃப் த சீசன்ல சன்னே இருக்காது உங்களுக்கு. சோ வந்துட்டு அதனாலதான் வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் டிராபிக் ஆஃப் கெப்ரிகானுக்கு நடுவுல உள்ள கண்ட்ரீஸ்ல மட்டும் தான் இது வந்து அலையன்ஸ்ன்றது ஃபார்ம் பண்ண முடியும்.
ஸோ நமக்கான நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸ் பார்த்தீங்கன்னா அவுட் கோயிங் டச் பிரைம் மினிஸ்டர் மார்க் ரூத்தே டு பி த நெக்ஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் நாட்டோ. ஸோ டச் பிரைம் மினிஸ்டர் வந்து இப்போ வந்துட்டு போறவர் தான் மார்க் ரூட்டே வந்துட்டு இவர் நெக்ஸ்ட் செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் நாட்டோ, நேஷனல் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதோட செக்ரட்டரி ஜெனரலா வந்து இவர் வந்து பதவியேற்க போறாரு உங்களுக்கு. ஸோ இப்போ கரண்ட்ல வந்து நாட்டோல எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குன்னா 32 கண்ட்ரிஸ் வரைக்கும் இருக்காங்க. ஸோ இந்த நாட்டோன்றது எப்போ ஃபார்ம் ஆனிச்சு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசில 1949 தான் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸ்டார்டிங் வந்து 12 கண்ட்ரிஸ் சேர்ந்து இதை வந்து ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த நாட்டோன்றது எதுக்கு என்னத்துக்கு இந்த ஒரு ஆர்கனைசேஷன்றது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டு என்ஷூர் கலெக்ட் டிஃபென்சிவ் அண்ட் ப்ரோமோட்டிவ் ஸ்டாபிலிட்டி இன் த நார்த் அட்லாண்டிக் ரீஜன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நார்த் அட்லாண்டிக் ரீஜன்ல இருக்கிற கண்ட்ரிஸ் தான் இதில் மெம்பரா இருப்பாங்க. ஸோ அப்படி அந்த கண்ட்ரிஸ் வந்து இந்த ஆர்கனைசேஷன்ல மெம்பரா சேர்ந்தாங்கன்னா இப்போ அந்த கண்ட்ரிஸ்க்கு ஏதாவது ஒரு வார் வருது, ஏதாவது ஒரு இந்த கண்ட்ரி இந்த ஆர்கனைசேஷன் இல்லாத ஒரு கண்ட்ரி வந்துட்டு வார் ஏற்று அந்த கண்ட்ரில இருந்து போரிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்துட்டு இந்த இதுல இருக்க மெம்பர் கண்ட்ரி எல்லாருமே உங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வார் பண்ணுவாங்க. அவங்க அதாவது எந்த கண்ட்ரி உங்களுக்கு வார் வராங்களோ அவங்க அந்த கண்ட்ரியை ஏற்றி இவங்க வந்து வார் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நீங்க எப்ப பார்க்கலாம், இது வந்து இந்த நாட்டோ வச்சு தான் மெயினா வந்து உக்ரைன் அண்ட் ரஷ்யா போர்ன்றது நடக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ரஷ்யாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் உங்களுக்கு வந்து ஃபைட் இருக்குன்றது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ யுக்ரைன் என்ன பண்ணாங்கன்னா அந்த நாட்டோ ஆர்கனைசேஷன்ல சேர்றதுக்கு முயற்சி பண்ணும் போது தான் ரஷ்யாவுக்கு அது வந்து பிடிக்கிறவங்களுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு என்ன ஆகும்னா இப்போ வந்துட்டு ஒரு சம்திங் வந்துட்டு இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு யுக்ரைன்றது இந்த நாட்டோ ஆர்கனைசேஷன் சேர்ந்துட்டாங்கன்னா இப்போ வந்து ரஷ்யா எப்போ வந்து யுக்ரைனை போர் வந்து ட்ரை பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ் அந்த நாட்டோல இருக்கிற யூஎஸ் அண்ட் ஜெர்மனி இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸுமே வந்துட்டு ரஷ்யா மேல வந்துட்டு போர் எடுக்க உங்களுக்கு வந்து இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காண்டி தான் வந்து ரஷ்யா வந்து யுக்ரைன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க இந்த ஆர்கனைசேஷன்ல சேரக்கூடாது நீங்க சொல்லிட்டு உங்களுக்கு. ஸோ இப்போ கரண்ட்ல வந்து 34 ஃபுல் டைம் மெம்பர்ஸ்ன்றது டோட்டலா இருக்காங்க. ஸோ இதோட ஹெட் குவார்டர்ஸ்ன்றது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் பெல்குவான்ல தான் இதோட ஹெட் குவார்டர்ஸ்ன்றது இருக்கு உங்களுக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா பேங்கிங் நியூஸ். பார்ட்னர்ஷிப் பிட்வீன் த இலுஷுவான் ராயல் சுந்தரம் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி அண்ட் ஐஆர்சிடிசி. ஸோ வந்து இலிசுவான்ற யூஎஸ் கம்பெனியும் அவங்க என்ன பண்ணிருக்காங்க ராயல் சுந்தரம் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் வச்சு ஐஆர்சிடிசில அவங்களுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ற பர்சனுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி தரதான் இந்த ஒரு கொலாபரேஷன் முக்கிய நோக்கம் உங்களுக்கு. இது நியூயார்க்கை சேர்ந்த ஒன் ஆஃப் த இன்சூரன்ஸ் டெக் கம்பெனி. ஸோ வந்துட்டு பேங்கிங் ஃபினான்ஸ்ல நிறைய டெக்ஸ் இருக்குது, அதே மாதிரி இன்சூரன்ஸ்ல டெக் கம்பெனி தான் இந்த இலிசுவான்ற கம்பெனி. இவங்க வந்துட்டு நியூயார்க் சேர்ந்த யூஎஸ்ல இருக்க நியூயார்க் சேர்ந்த ஒன் ஆஃப் த லீடிங் வந்துட்டு இன்சூரன்ஸ் டெக் கம்பெனி உங்களுக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா இவங்களோட சர்வீஸ் SaaS பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ராயல் சுந்தரம் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தராங்க. ஸோ இது மூலமா வந்துட்டு ஐஆர்சிடிசி கூட இந்த கம்பெனி பார்ட்னர்ஷிப் வைக்கும் போது ஐஆர்சிடிசில உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும் நீங்க வந்து டிக்கெட் புக் பண்ணலாம், அதாவது ட்ரெயின் டிக்கெட்ஸ் எல்லாமே புக் பண்ணலாம். ஸோ அந்த ட்ரெயின் டிக்கெட்ஸ் புக் பண்றவங்களுக்கு வந்துட்டு சர்டன் அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க இன்சூரன்ஸ் சார்ஜா. ஸோ அப்படி இன்சூரன்ஸ் சார்ஜை எப்படி எதுக்கு பிடிக்கிறாங்கன்னா இப்போ நீங்க வந்து ஐஆர்சிடிசி மூலமா நீங்க டிக்கெட் புக் பண்ணும்போது நீங்க அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது ஏதாவது வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா உங்களுக்கு வந்துட்டு காம்பன்சேஷன் இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்ல இருந்து தருவாங்க உங்களுக்கு. ஸோ அந்த இதை வந்து ரொம்ப நல்லா இது பண்றதுக்காண்டி தான் இந்த ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஐஆர்சிடிசி கூட பார்ட்னர்ஸ் வச்சிருக்காங்க. அப்புறம் இலுஷன்றது கம்பெனி வந்து இதுக்கான டெக் சர்வீஸ்ன்றது ப்ரொவைட் பண்ண போறாங்க. So next newsல பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் நியூஸ். இன்டெலிஜென்ஸ் பியூரோ சீஃப் தாப்பன் குமார் தாக்கா கெட்ஸ் 1 year எக்ஸ்டென்ஷன். ஸோ இன்டெலிஜென்ஸ் பியூரோவோட உங்களுக்கு வந்துட்டு சீஃபான, அதாவது இன்டெலிஜென்ஸ் பியூரோக்கு சீஃப் ஒருத்தர் இருப்பாங்களே, ஸோ அந்த சீஃப் வந்துட்டு இப்போ கரண்ட்ல இருக்கிற வந்துட்டு தாப்பன் குமார் தேக்கா வந்துட்டு இன்னும் 1 yearக்கு வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த அப்பாயின்மெண்ட்னா மெயினான ஒரு கவர்மெண்ட் அப்பாயின்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யார் பண்ணுவாங்கன்னா அப்பாயின்மெண்ட் கமிட்டின்ற ஒரு கமிட்டி இருக்கும் பார்லிமெண்ட்ல உங்களுக்கு. சோ அதை யார் சேர் பண்ணுவாங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் அதை சேர் பண்ணுவாரு. சோ இவங்க தான் வந்துட்டு இந்த அப்பாயின்மெண்ட் கமிட்டி தான் நம்ம வந்து டாப் மோஸ்ட் பதவியில இருக்காங்க. சோ வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்கனைசேஷனோட டாப் பர்சன்ஸ், ஒரு ட்ராயோட செக்ரட்டரியை நியமிக்கிறது, இல்லைன்னா வந்துட்டு ஒரு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை வந்துட்டு யார் தலைவரை நியமிக்கிறது, அந்த மாதிரி இருக்கிற எல்லா சேர்மன்ஸ் அண்ட் ஹெட்டை வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்றது வந்து அப்பாயின்மெண்ட் கமிட்டியா தான் இருப்பாங்க. இந்த அப்பாயின்மெண்ட் கமிட்டியோட சேர்மன் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் தான் இருப்பாங்க. ஸோ இவருக்கான வந்து 1 year எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ஜேபி நாடா அப்பாயிண்ட் அஸ் லீடர் ஆஃப் த ஹவுஸ் இன் ராஜ்யசபா. ஸோ வந்துட்டு நேத்திக்கு வந்துட்டு நம்மளோட காங்கிரஸ் லீடரான ராகுல் காந்தி வந்துட்டு லோக்சபாவோட அப்போசிஷன் லீடரான. சோ அதே மாதிரி ராஜ்யசபாக்கு உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி ஃபார்ம் பண்ண கவர்மெண்டோட லீடரா ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. சோ வந்து போன ஆட்சியில இருந்து யார் இருந்தாங்க பார்த்தா பியூஷ் கோயல். இப்போ நம்ம வந்து பதவியேற்பாளர் எம்பியா. சோ அவர் தான் வந்துட்டு போன வருஷம் வந்து ராஜ்யசபா இதுல வந்துட்டு அவர் தான் ஹெட்டா இருந்தாரு. இப்ப யாரை வந்து ஹெட்டா வந்துட்டு பிஜேபி நியமிக்காங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம பிஜேபியோட பிரசிடென்ட் அண்ட் யூனியன் மினிஸ்டரான ஜேபி பிரகாஷ் நாடாவை தான் இவங்க வந்து நியமிச்சிருக்காங்க. இந்த ஜேபி நாடான்றது பிஜேபியோட
பிரசிடென்ட். அந்த பார்ட்டியோட பிரசிடென்ட் யாருன்னா உங்களுக்கு ஜேபி நாடா தான் உங்களுக்கு. சோ இவரோட பதவின்றது லீடர் ஆஃப் லோக்சபா, லீடர் ஆஃப் ராஜ்யசபான்றது எதுக்கு என்ன இவர் பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா, இவரு கீழே இருக்கிற மெம்பர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அவங்களோட மீட்டிங்ஸ் அண்ட் பிசினஸ் வந்துட்டு இவர் தான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவாரு. சோ யார் வரணும், என்ன பேசணும், எதை பேசணும், உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது, அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றது பாத்தீங்கன்னா இந்த லீடரா தான் இருப்பாங்க உங்களுக்கு. சோ அப்போசிஷன் பார்ட்டியோட லீடர் ஆஃப் ராஜ்யசபா யாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பிரசிடென்டான மல்கரஞ்சனே கஹாரே தான் காங்கிரஸ் பிரசிடென்டா இவர் தான் வந்துட்டு ராஜ்யசபாவோட அப்போசிஷன் லீடர். சோ நேத்தி நம்ம பார்த்தது வந்து லோக்சபாவோட அப்போசிஷன் லீடர், இன்னைக்கு நம்ம பார்க்கறது ராஜ்யசபாவோட அப்போசிஷன் லீடர் யாருன்னு பார்த்தா காங்கிரஸோட பிரசிடென்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து மல்கரஞ்சனே கஹாரே. சோ பிஜேபியோட பிரசிடென்ட் யாருன்னா ஜேபி நாடா, காங்கிரஸோட பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மல்கரஞ்சனே கஹாரே தான் இது காங்கிரஸோட பிரசிடென்டா இருக்காங்க. சோ அதை தாண்டி உங்களுக்கு வந்து என்னென்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்தா, டெப்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிவினேஷ் நாராயணன் சிங், அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு உங்களுக்கு இருக்காங்க. சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா ஜெகதீப் தான்கர் இருக்காங்க. லீடர் ஆஃப் ராஜ்யசபா வந்து ஜெகதீப் பிரகாஷ் இருக்காங்க நாடா. சோ இவர் தான் இப்போ வந்து அப்பாயிண்ட் இருக்காரு. லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டி வந்து மல்குரஞ்சே கஹாரேன்றவங்க இருக்காங்க உங்களுக்கு ராஜ்யசபா பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது. சோ நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் நியூஸ் இப்ப பாத்தீங்கன்னா, DRDO ஹேண்ட்ஸ் ஓவர் த மீடியம் ரேஞ்ச் மைக்ரோவேவ் அப்ஸ்குரண்ட் CAF ராக்கெட் டு இந்தியன் நேவி. சோ DRDO டெவலப் பண்ண இந்த MRMCOR இந்த டெக்னாலஜி, அதாவது மீடியம் ரேஞ்ச் மைக்ரோவேவ் அப்ஸ்டங்ஸ் CAF ராக்கெட் என்ற டெக்னாலஜி வந்துட்டு இந்தியன் நேவிக்கு உங்க கொடுத்திருக்காங்க. சோ வந்துட்டு இந்த டெக்னாலஜின்றது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரேடார்ல உங்களுக்கு வந்துட்டு நம்மளோட ராக்கெட்ஸ் வந்து தெரியாம இருக்கிறதுக்கும் அதை வந்து எப்படி டேக்கிள் பண்றதுக்காண்டி தான் இந்த டெக்னாலஜி மெயினா உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. சோ இந்த டெக்னாலஜி வந்துட்டு யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா DRDO இந்தியன் நேவிக்கு உங்க வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ டிஆர்டிஓட இது பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதோட ஃபவுண்டட் இயர் பார்த்தா 1958 ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ்ன்றது டிஆர்டிஓ பவன் நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ ஏஜென்சியோட எக்ஸிக்யூட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர்மனா சமர் வி காமத் தான் உங்களுக்கு இருக்காரு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ். இந்தியன் ஸ்விம்மர்ஸ் திண்டி தேசுங்கு அண்ட் சீராஜ் நடராஜ் குவாலிஃபை ஃபார் த 2024 ஒலிம்பிக்ஸ் த்ரூ த யூனிவர்சிட்டி கோட்டா. ஸோ யூனிவர்சிட்டி கோட்டா மூலமா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நம்ம இந்தியன் ஸ்விம்மரான திண்டி தேசுங்கு அண்ட் சிகராஜ் நடராஜ் வந்து பாரிஸ் ஒலிம்பிக் வந்து ஸ்விம்மிங் கேட்டகரியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவரோட ரெக்கார்டுன்றது பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இது மூலமா யூனிவர்சிட்டி கோட்டா மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த வருஷம் நிறைய ரெக்கார்ட்ஸ்ன்றது பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த திண்டி இவங்க வந்துட்டு 14 வயசு இந்த பையன் வந்து என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இவங்க வந்து ஒரு கேர்ள். ஸோ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பெஸ்ட் இந்தியன் டைம் இந்த கேர்ள் 100 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் ஈவெண்ட்ல ரெக்கார்டு வச்சனால தான் இவங்க வந்து பாரிஸ் ஒலிம்பிக்கு செலக்ட் ஆயிருந்தாங்க. ஸோ எந்த ஈவெண்ட்னா 11th ஏசியன் குரூப் அக்வாட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் இன் பிலிப்பைன்ஸ்ல நடந்த 100 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் ஈவெண்ட்ல வந்து ரெக்கார்டு வச்சனால தான் இவங்க வந்து இப்போ பாரிஸ் ஒலிம்பிக் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் வந்துட்டு மீன்வைல் ஏசி ஸ்விம்மரான சீராஜ் நடராஜன் வந்துட்டு 200 ஃப்ரீ ஸ்டைல் ஈவெண்ட்ல ரெக்கார்டு வச்சனால அண்ட் வந்து 100 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக்லயும் ரெக்கார்டு வச்சனால உங்களுக்கு வந்து இவர் வந்து யூனிவர்சிட்டி கோட்டால உங்களுக்கு வந்து பாரிஸ் ஒலிம்பிக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ நம்மளோட ஸ்விம்மிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியான்றது பார்த்தீங்கன்னா இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து குஜராத்தில் இருக்குது. இதுல பிரசிடென்ட் யார் பார்த்தீங்கன்னா RN ஜெயபிரகாஷ். இது ஃபவுண்டட் இயர் பார்த்தீங்கன்னா 1948 ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுல சிஇஓ யார் பார்த்தீங்கன்னா வீரேந்தர் நானாவாட்டி தான் இதோட சிஇஓவா இருப்பாங்க இப்போ. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா த ஃபர்ஸ்ட் உமன் கிரிக்கெட்டர் டு ஸ்கோர் கன்சிக்யூட்டிவ் செஞ்சுரிஸ் இன் ODIs. ஸோ ஓடிஐல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் உமனா வந்து கன்சிக்யூட்டிவா செஞ்சுரிஸ் வந்து ஸ்கோர் பண்ணதுல இவங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் பிளேயர் இருக்காங்க. கன்சிக்யூட்டிவ் 100ஸ்னா உங்களுக்கு வந்துட்டு போன மேட்ச்லயும் 100 அடுத்த மேட்ச்லயும் 100 தான் உங்களுக்கு இதுதான் கன்சிக்யூட்டிவ் 100s சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு நம்ம இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் உமனா வந்து இவங்க தான் இந்த ரெக்கார்ட் வந்து பிரேக் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ரெக்கார்டுன்றது எந்த டீமுக்கு அகேன்ஸ்டா இவங்க பிரேக் பண்ணிருக்காங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு அகேன்ஸ்டா பிரேக் பண்ணிருக்காங்க. இந்த மேட்ச்ன்றது எங்க நடந்து முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து M சின்னசுவாமி ஸ்டேடியம் பெங்களூர் நடந்த மேட்ச் தான் இவங்க இந்த ரெக்கார்ட் வந்து பிரேக் பண்ணிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ரன்ஸ் இன் ஓடிஐ பைலாட்ரல் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா வந்து 343 ரன்ஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டா வச்சு எடுத்திருந்தாங்க. அண்ட் ஜெயசர்மா வந்து 309 ரன்ஸ் உங்களுக்கு. அண்ட் மீத்தேல் ராஜ் 289 ரன்ஸ். மீத்தேல் ராஜ் இங்கிலாந்து அப்போ வந்துட்டு ஸோ இதெல்லாம் இயர் உங்களுக்கு இந்த இயர்ல வந்துட்டு அதிகமான ரன் ஸ்கோர் பண்ண பர்சனோட உமனோட பேர் உங்களுக்கு. ஸோ மீத்தேல் ராஜ் வந்து 287 ரன்ஸ் வந்து இங்கிலாந்து எதிர்க்க 2009-10ல வந்து எடுத்திருந்தாங்க. அண்ட் புனமா ராவட் வந்து 263 ரன்ஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா எதிர்க்க 2020 and 21ல எடுத்திருந்தாங்க. So next newsல பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ்ல ISRO completes RLV technology demonstrate through LEX trio. So நம்மளோட இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்துட்டு புக்குஷா ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் அட்டானமஸ் லேண்டிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ வந்து RLVக்கு இதான் ஃபுல் ஃபார்ம், அதாவது ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் அட்டானமஸ் லேண்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் வந்துட்டு கண்டக்ட் பண்ணிருக்காங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஏரோநாட்டிக்கல் டெஸ்டிங் ரேஞ்ச் வந்துட்டு
சித்ரதுர்கா இன் கர்நாடகால தான் ஐஎஸ்ஆரோட ஏரோநாட்டிக்கல் டெஸ்டிங் ரேஞ்ச்ன்றது இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் இந்த டெஸ்ட்ன்றது இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி LX1 அண்ட் LX2 மிஷன் வந்துட்டு 2023 அண்ட் 24 மார்ச்ல வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்துட்டு LX3 வந்துட்டு இப்போ வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது ரீயூசபிள் என்னன்னா அவங்களுக்கு வந்து ராக்கெட் இருந்து லான்ச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அது வந்துட்டு அங்க மேல போய் டிஸ்மேண்டில் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ அது வந்து திரும்பி யூஸ் பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு ஒரு ராக்கெட்டை இது வந்து நம்ம திரும்பி யூஸ் பண்ணணும், அதை எப்படி நம்ம யூஸ் பண்றதுக்காண்டி தான் இந்த டெஸ்ட் மெயினா வந்துட்டு பண்ணியிருப்பாங்க ISRO சைட்ல இருந்து. ஸோ இந்த புஷ்கான்றது பார்த்தீங்கன்னா புஷ்கா RLV இஸ் டிசைன் இஸ் ஆல் ராக்கெட் ஃபுல்லி ரீயூசபிள் சிங்கிள் ஸ்டேஜ் ஆர்பிட் வைக்கிறது சொல்லுவாங்க. ஸோ இது ஃபுல்லாவே நம்மளால ரீயூசபிள் பண்ணணும். ரீயூசபிள்னா அடுத்த மிஷனுக்கு நம்மளால இந்த ராக்கெட் வந்து ரீயூஸ் பண்ணி நம்ம வந்து ராக்கெட் லான்ச் பண்ண முடியும். ஸோ வந்து முன்னாடி இருக்கிறதா உங்களுக்கு வந்து அப்படி சென்ட் பண்றோம்னா அதோட லைஃப்ன்றது முடிஞ்சு உங்களுக்கு. ஸோ இப்படி ரீயூஸ் பண்றதுனால நமக்கான அந்த காஸ்ட் வந்து கட் பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து நிறைய சேவிங்ன்றது பண்ண முடியும் ISRO தரப்புலன்னு சொல்றாங்க உங்களுக்கு. ஸோ ISROட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சேர்மன் வந்து ஸ்ரீதர் பானிக்கர் சோம்நாத். இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து பெங்களூர் கர்நாடகாவில் இருக்குது. எஸ்டாப்ளிஷ் இயர் பார்த்தீங்கன்னா 1916 தான் இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ஆபர்ச்சுரி நியூஸ் பாசிங் ஆஃப் த ஃப்ராங்க் டக்வர்த் கோ இன்வெர்டர் DLS மெத்தட். உங்களுக்கு ஃப்ராங்க் டக்வர்த்ன்ற உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஸ்டாட்டிஸ்டியன். ஸோ இவர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கை படிச்சிருப்பாரு. உங்களுக்கு வந்து இவர் தான் DLS மெத்தட் வந்து முறை கண்டுபிடிச்சது இவர் தான். DLS மெத்தட் உங்களுக்கு கிரிக்கெட்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கிரிக்கெட்ல எதுக்கு DLS மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மேட்ச்ன்றது ஏதோ ஒரு நேச்சர்னாலேயோ இல்லை ஏதோ ஒரு ரீசன்னாலேயோ அந்த மேட்ச்ன்றது ஸ்டாப் ஆயிடுச்சு, மேட்ச் நடக்கும் போதே ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி எந்த டீம் வின் பண்ணிருக்குன்றத சொல்றதுக்கு தான் இந்த மெத்தட்ன்றது யூஸ் ஆகும். ஸோ இவர் ஸ்டாட்டிஸ்டிக் படிச்சனால இந்த மெத்தடுக்கான ஃபார்முலேட் வந்து பண்ணி உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இவர் வந்து யுனைடெட் கிங்டம் சேர்ந்த ஒன் ஆஃப் த பர்சன் தான் இந்த ஃப்ராங்க் டக்வர்த் உங்களுக்கு. ஸோ இந்த DLS மெத்தட்ன்றது இவர் கண்டுபிடிச்சது யார் கூட கண்டுபிடிச்சா டானி லிவிஸ் அண்ட் ஃப்ராங்கி டக்வர்த். இது ரெண்டு பேர் சேர்ந்தா இந்த மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதை மாதிரியே எந்த மேட்ச்ல யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஜிம்பாப்வே இங்கிலாந்து மேட்ச் அண்ட் ஜனவரி 1997 தான் இந்த மேட்ச்ல தான் மாதிரியே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபார்மலி அடாப்டட் பை த இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலோட ஃபார்முலா எப்போ அடாப்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா 1999 தான் இது வந்து ஃபார்முலா அடாப்ட் பண்ணப்பட்டுச்சு உங்களுக்கு. இது வந்து டக்வர்த் லிவிஸ் மெத்தட் வந்துட்டு டக்வர்த் லிவிஸ் ஸ்டெம்ன்ற நேம் வந்து ரீசேஞ்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா 2014 தான் ஆஸ்திரேலியா மேட்ச்ல தான் உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவர் இது கண்டுபிடிச்சதுக்காண்டி இவருக்கு வந்து மெம்பர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த பிரிட்டிஷ் எம்பையர் வந்து 2010 வந்து இதுக்கான அவார்டு வந்து கிடைச்சிருக்குது. ஸோ DLS மெத்தட் ரொம்ப நம்ம IPL பார்க்கும் போது நினைச்சிருப்போம், இந்த மெத்தடை பார்த்துருப்போம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்ன்றது ஒரு ரெயின் காராம நின்றுச்சுன்னா ஒரு டீம் விளையாண்டு இருக்குது, அந்த டீம் வந்து எவ்வளோ ரன் எடுத்து ஜெயிக்கணும் இந்த மெத்தடை வச்சு தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க அவங்களுக்கு. ஸோ நமக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தேங்க்யூ.